சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர்கள் 5 பேர் ஜாமீன் கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கை 6 மாதத்தில் முடிக்கவும் விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறையினர் கொஞ்சமாவது மனசாட்சியோடு செயல்படுங்கள் என்றும் அஜித்குமார் கொலை வழக்கில் காவலர்களை மன்னிக்க முடியாது என்றும் நீதிபதி ஸ்ரீமதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 27 மாணவர்களுக்கு வயிற்று வலி மற்றும் வாந்தி ஏற்பட்டது. ரகுநாதபுரம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 27 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மாணவர்களுக்காக சமைக்கப்பட்ட சாம்பார் தண்ணியாக இருப்பதாக கூறி சத்துணவு பணியாளர்கள் சாம்பாரில் இட்லி மாவு உள்ளிட்டவற்றை கலந்து கொட்டியதாக கூறப்படுகிறது. இதனை சாப்பிட்ட 27 மாணவர்கள் கடும் வயிற்று வலி மற்றும் வாந்தியால் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். இந்த நிலையில் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தி உள்ளனர். தோல் தொழிற்சாலையின் கழிவுகள் தேங்கிய இடத்தில் திண்டுக்கல் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். பேருந்து நிலையம் அமையவுள்ள பள்ளப்பட்டி பகுதி கழிவுகள் சூழ்ந்த பகுதி என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையத்தை வேறு பகுதியில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அந்த நிலத்திலே ஒருவேளை பேருந்து நிலையம் கட்டப்படுமேயானால் அங்கே காற்று கூட மாசடைந்திருக்கின்ற நிலையிலே அங்கு வந்து செல்லுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொற்று நோய்கள் தோல்வியாதிகளால் பாதிக்கப்படுவார். தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திலேயே பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலம் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் தருமபுரி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பழைய இடத்திலேயே பேருந்துகளை இயக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே காவிரி ஆற்றில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரியை ஊர் மக்கள் சிறைபிடித்தனர். கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் மணல் லாரிகள் இரவு பகலாக சென்று வந்துள்ளன. இதை பார்த்த பொதுமக்களும் இளைஞர்களும் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக லாரிகள் மூலம் மணல் கடத்தப்படுவதை உறுதி செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய விவசாய தொழிலாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 14 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் நிலையில் தங்களை விரைந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். திமுக தேர்தல் அறிக்கையில் 153 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரப்படுத்தோம்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எங்களை பணி நிரந்தரப்படுத்துறது சார். அதனால நீங்கள் பத்திரிகையாளர்களாக சேர்ந்து எங்களுக்கு சொல்லி எங்களை பணி நிரந்தரப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளுங்க. பணி நிரந்தரம் என்று திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை, திருமங்கலம், புளியங்குளம், வடக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் வெற்றிலை வாக்குடன் வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் திமுக அரசின் சாதனைகள் குறித்தும் முதல்வர் பெண்களுக்கு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோயில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடந்தது. ஆதனூரில் உள்ள குறுந்துடை ஐயனார் கோயில் சிவராத்திரி விழாவை ஒட்டி 6 கிராமங்களைச் சேர்ந்த மக்களால் மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெரிய மாட்டு வண்டிகள், சிறிய மாட்டு வண்டிகள் என 2 பிரிவுகளாக சாலைகளில் சீறி பாய்ந்தன. போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். எங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்றத்திலே அறிவித்த 2 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவித்த 10,000 ரூபாய் சம்பள உயர்வு என்பதை இதுநாள் வரை இன்றைய தேதி வரையில் அமல்படுத்தாமல் அலைக்கழிப்பது, மறுப்பது என்பது வேதனைக்குரிய விஷயம். மாதந்தோறும் சம்பளம், பணப்பலன்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்கிறது என்றும் ஜெயபாலன் தெரிவித்தார்.
கரூரில் நடந்த கபடி போட்டியில் ஒட்டன்சத்திரம் மற்றும் பிச்சம்பட்டி அணிகள் சாம்பியன் பட்டம் வென்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வெங்கமேட்டில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான கபடி போட்டிகள் நடைபெற்றன. இதில் மதுரை, நாமக்கல், சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாநில அளவிலான கபடி போட்டிகளுக்கான அனைத்து பரிசுகளையும் வழங்க வருகை தர இருக்கிறார்கள். பிள்ளைகளை எடுப்பாரா கொடுப்பார். மாநில அளவில் நடந்த இறுதிப் போட்டியில் ஒட்டன்சத்திரம் SMVKC பெண்கள் அணியும், மாவட்ட அளவில் ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் பிச்சம்பட்டி அணியும் சாம்பியன் பட்டம் வென்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கினார். திண்டிவனம் மயான கொள்ளை விழாவில் பக்தர்கள் பயன்படுத்திய அதிமுக கொடிகளை போலீசார் பறிமுதல் செய்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மயான கொள்ளை விழாவில் கட்சி மற்றும் சாதி சார்ந்த கொடிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவின் போது பக்தர்கள் அதிமுக கொடி மற்றும் சின்னம் பயன்படுத்தினர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவற்றை பறிமுதல் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் திருக்கோவிலை அருகே அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பண்டாரவாடை 36ஆம் குடியிருப்பில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறும் பொதுமக்கள் இதுகுறித்து மனு அளித்தும் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். அது தொடர்பாக நாகை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். அவர்கள் அன்றாட தேவைகளுக்கு கூட ஒரு குளம், குளிப்பதற்கோ இல்லை மற்ற நிகழ்வுகளுக்கோ பயன்படுத்துவதற்கு குளம் இல்லை, தண்ணீர் சரியாக வருவதில்லை, அது மின்சாரம் சார்ந்து எந்த ஒரு முன்னேற்றமும் அங்கு இல்லை. அது ஒதுக்குவ தீர்வாக ஒரு தீவு மாதிரி இருக்கின்றது. ஆம்பூர் அருகே மகளிர் உரிமை தொகை இலவச வீடு கேட்டு MLAவிடம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த பெண் ஒருவர் அழுது புலம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இதையடுத்து அந்த பெண்ணின் கோரிக்கைகளை கேட்ட மாவட்ட ஆட்சியர் அதனை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.